பாஜகவுக்கு அதிமுக ஒருங்கிணைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லையா? அதற்கான முயற்சிகளை எடுக்கவே இல்லையா? சார் அது எல்லாருக்கும் தெரிகிற ஒரு விஷயம் தானே. அதுல எந்த இன்டென்ஷனையும் நம்ம செய்யலேன்னு சொல்றது சரியா? செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையா பிரஸ் மீட்ல சொல்றாரு, பாஜக தான் சொன்னிச்சு, நான் செஞ்சேன். வெளிப்ப செங்கோட்டையன் சொல்றது பாஜகவுக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றி செலுத்தல. அவங்க கட்சியை மறுபடியும் கஷ்டப்பட்ட போது இணைத்து கொண்டு போனவங்களுக்கு கூட்டணியில இல்லாம வெளியே வந்துட்டாரு, துரோகத்தின் உருவம்ங்கிறாரு. இதெல்லாம் எந்த விதத்திலையும் களத்துல எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய உள்கட்சி விவகாரம் நான் பார்க்குறேன். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடியாருக்கும் கான்ஃபிளிக்ட் இருக்கு. அதுல பிஜேபிக்கு என்ன கருத்து வேண்டியிருக்கு? இல்ல, உங்களோட கூட்டணியோட வெற்றியை பாதிக்கிற விஷயங்களா இதெல்லாம் மாறாதான்? செங்கோட்டையனுடைய பேச்சு எப்படி கூட்டணியை பாதிக்கும் சார்? ஒருத்தர் எல்லாத்தையுமே பாதிக்கும். ஒரு சிஎம் கேண்டிடேட்ட துரோகத்தின் உருவம்னு சித்தரிக்கிறாருன்னா உங்களுடைய கூட்டணியை, உங்களோட வெற்றியை பாதிக்கவே பாதிக்காதா? அது பாஜகவுக்கு துரோகம் பண்ண அவர் இருக்கிற தொகுதியில கூட பாதிக்காது. செங்கோட்டையனுடைய சொந்த தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியில கூட பாதிக்காது. சார் உங்களை அரசியல தெரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். நீங்க அரசு களம்ன்றது வேற. ஒரு சிஎம் கேண்டிடேட்ங்கிறவரு சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணவரு, டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணவரு, ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் பண்ணவரு, இவ்வளவு காப்பாத்திட்டு இருக்க பாஜகவுக்கு துரோகம் பண்ணவரு, இப்ப எனக்கு துரோகம் பண்ணிருக்கிறாரு. இப்படி துரோகம் பண்ணவர்னு முன்னிறுத்தினா 10 பேர் ஓட்டு போறவங்கள 2 பேர்த்து கூட அந்த துரோகங்கிறது ஞாபகம் வராம போயிடும். எனக்கு அரசியல் தெரியலையா, உங்களுக்கு அரசியல் தெரியலையான்னு தெரியல. நீங்க ஜெயலலிதா அம்மையாரை பத்தி பேசாத பேச்சா? என்னென்ன பேசினாங்க? திரும்பி பேசினவங்கள உள்ள வந்து யாரு பேசினா? நாவலர் நெடுஞ்செழியன் பேசினாரு, எஸ்டி சோமசுந்தரம் பேசினாரு. ஜெயலலிதா அம்மையார் கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு திமுக போன லிஸ்ட் பெரிய லிஸ்டா இருக்கு. பெரிய பெரிய அமைச்சர்கள் இருக்காங்க. திருநாவுக்கரசு வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் கட்சி அவங்க எல்லாம் வெற்றி பெறணும் அப்படின்னு அப்படி பேசினாங்க. திருநாவுக்கரசு ஜெயலலிதா அம்மா கட்சியில தான் இருந்தாரு, வெளில போனாரு. KKSR ஜெயலலிதா அந்த எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி அமைக்கிறதுல விருதுநகர்ல KKSRக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஆமா பண்ணாரு. அவங்க எல்லாம் ஜெயலலிதா மட்டும் வெளில வந்துட்டாங்க. வெளியில கடுமையான விமர்சனத்தை வச்சதுக்கு அப்புறம் அதையெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஜெயலலிதா மேல சொன்னதா கூட இருக்கிற வரைக்கும் இப்படி சொல்லுவாங்க, ஐயா வெளியில வந்தா மாத்தி பேசுவாங்கன்றதுதான் மக்களுடைய பாயிண்ட். அவ்வளவுதான். அப்படிதான் செங்கோட்டையனுக்கு ஆகும். செங்கோட்டையன் எத்தனை வருஷமா ஏன் பேசல? சசிகலாவுக்கு எடப்பாடியார் துரோகம் பண்ணிட்டார். சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனது 2016. 2025 பேசுறாரு. 9 வருஷம் என்ன பண்ணாரு? இல்ல, உங்களுக்கு அதிமுக கூட கூட்டணி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் மனம் நோகாம பேசணுங்கிறதுக்காக பாஜக கூட சமரசத்தோட, பாஜகவோட நட்போட இருக்க பல பேருக்கும் எதிராக கருத்துக்களை பேச நீங்க திமுகவுக்கு மனம் நோகக்கூடாதுக்காக நீங்க தேசிய இயல்புக்கு மாறா ஏதாவது இருந்ததுன்னா நான் ஒரு ஊடக இயல்புக்கு மாறா பேசலையே. நீங்க எப்பயும் அதான் பேசிட்டு இருக்கீங்க. செங்கோட்டையனை பத்தி நீங்க இப்ப என்கிட்ட கேள்வி வைக்கிறதா நான் பதில் சொல்றேன். இல்லைன்னா நானா முன் வந்து நானா போய் செங்கோட்டையனை பத்தி கருத்து சொல்றதோ, டிடிவி அண்ணனை பத்தி சொல்றதோ, ஓபிஎஸ் ஐயாவை பத்தி சொல்றதோ எனக்கு வேலை இல்லை. நான் சொல்லவும் மாட்டேன். அந்த கட்சியோட உள்விவகாரம்னு நினைப்பேன். நான் செங்கோட்டையனை பத்தி நீங்க கேள்வி வைக்கிறதுனால நான் சொல்றேன்.